Hi everyone, welcome to Tailor Cuts. இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த அன்னம் டிசைன் ஹேண்டில் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னெலாம் காமிக்கல, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருப்பேன். நான் ஒரு ஹேண்ட் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு ஹேண்ட் பண்ண போகிறேன். இது 1 மீட்டர் கிளாத்து. ஸோ இந்த கரை சைடு இருக்குது இல்லையா, இந்த சைடு நான் முதுகு பார்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே ஆப்போசிட் சைடும் கை எடுக்கலாம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சைடு நான் கை எடுத்திருக்கேன் இந்த வாட்டி. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே ஒரு கை நான் போட போகிறேன். இந்த சைடு ஒரு கை அண்ட் இந்த சைடு ஒரு கை நீங்கள் பண்ணலாம். கரை சைடை நீங்கள் பண்ணலாம். நான் பண்ணுற மாதிரி பண்ணால் நீங்கள் இப்படியும் பண்ணலாம். ஸோ இந்த சைடு ஒரு கை வரும் உங்களுக்கு, அண்ட் இந்த சைடு ஒரு கை வரும். அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போது ஒரு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இப்போ இதுதான் என்னோடய ப்ளவுஸ். இதை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். எம்ப்ராய்டரி இது ஜிமிக்கி டிசைன் வச்சு பண்ணது. எம்ப்ராய்டரி கற்றுட்டு ஃபஸ்ட்டு பண்ணது இது. ஸோ இதான் கை. இப்போ எப்படி மெஷர் பண்ணணும்னா, டேப்பில் இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த சில்வர் கலரில் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அப்படி மேலே வச்சுக்கணும். ஸோ நம்ம தைக்கும் போது இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு அந்த அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம விட்டுறணும். ஸோ இங்கேருந்து தான் நமக்கு மெஷர்மெண்ட். இது 10 வருது, பட் நான் 12.5 வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு ஃபுல் எல்போ வேணும். அதனால ஏன்னா இந்த அன்னம் டிசைன் பெருசு. நான் 10 இன்ச்சு தான் வச்சேன்னா அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் 12.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போது இதை எப்படி மெஷர் பண்ணோன்னா, இந்த அண்டர் ஆர்ம்ஸ் இடம் இருக்கு இல்லையா, ஸோ அண்டர் ஆர்ம்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி க்ராஸெல்லாம் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக நல்லா இங்கே நீக்கி விட்டு இப்படி வச்சு பார்க்கணும். இது சென்டர் பாயிண்ட் பிடிச்சிக்கணும். ஸோ இங்கேருந்து இப்போது எனக்கு 6.5 வருது. ஸோ 6.5னா 1.5 இன்ச்சு விட்டு நான் மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணணும். 6.5னா 8 நான் மார்க் பண்ணணும். ஸோ 1.5 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணணும். 6.5, 7.5 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்தா 8 இன்ச். ஸோ மொத்தமாக 8 இன்ச். இப்போ எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்டர் நல்லா இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் தெரியும். ஸோ இதுக்கும் நான் சென்டர் இதான் வச்சுருக்கேன், இதுக்கும் சென்டர் தான் வச்சுருக்கேன். இது ஒரே கை மார்க் பண்ணும் போதே நீங்கள் 2 கையும் மார்க் பண்ணிட்டால் ரொம்ப ஈஸி. நான் வீடியோக்காக வேண்டி நான் இன்னொரு கை தனியாக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சென்டர் கையை வச்சு மார்க் பண்ணி கீறி விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நான் ஜஸ்ட் ரஃப்பாக மார்க் பண்ணியிருக்கேன் சென்டர் தெரியறதுக்காக. அப்புறம் கீழே 2 இன்ச் கீழேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடணும். இது மடித்து தைக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 12.5 இன்ச்சுக்கு ஹேண்ட் லென்த் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து 12.5 மார்க் பண்ணணும். இங்கேருந்து 12.5 மார்க் பண்ணக்கூடாது. இது தைக்கிற இடம். ஸோ அதனால் அதை விட்டுறணும். இதுக்கு மேலே அந்த 2 இன்ச் மேலேருந்து நீங்கள் 12.5க்கு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம 8 இன்ச் பார்த்தோம் இல்லையா அகலம், அதாவது நம்ம அண்டர் ஆர்ம்ஸ்லேருந்து பார்த்தோம் இல்லையா 1.5 இன்ச். நம்மளோட கை 6.5, பட் நம்ம 1.5 இன்ச் விட்டு 8 நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 12.5 கீழே வர மாதிரி வைங்க. 12.5 கீழே வச்சுட்டு மேலே இருந்து 3.5க்கு மார்க் பண்ணணும். இப்போ இங்கே 12.5 இருக்குது, கீழே 12.5 வச்சுட்டு மேலேருந்து 3.5ல் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய கை மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா 3.5, 4 கூட நீங்கள் மார்க் பண்ணலாம். அதுவே 5 இன்ச்சு 6 இன்ச் அந்த மாதிரி கை லென்த் வைக்கிறீங்க அப்படின்னா 2.5ல் மார்க் பண்ணால் போதும்.
ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். கீழே வந்து மோஸ்ட்டாக வந்து சென்டர்லேருந்து 5 இன்ச் இருந்தால் போதும். ஸோ இப்படி 5 இன்ச் இருந்தால் போதும். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மார்க் பண்ணணும். நம்ம கீழே கையோட கீழ் பாகம் இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 10 இன்ச்சுக்கான கை. இது வந்து எவ்வளோ வருது பாருங்கள், இது வந்து 5 வருது. ஸோ தாராளமாக பார்த்தோம், இதை விட நம்ம கீழே வைக்கிறோம். ஸோ 5 இன்ச் ஓகே, 5 இன்ச்சே அதிகம் தான். ஸோ 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். நீங்கள் நார்மலாக இதே இது வச்சு மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வேறு ஷேப், இது வேறு ஷேப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த சைடு என்ன ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதே அங்கே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து இப்போ நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறது மேலே கொஞ்சம் நல்லா வந்து டீஸ் வச்சு நல்லா டார்க்காக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டார்க்காக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டரை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் சென்டரில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி சென்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பின் கூட போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சென்டரில். ஸோ பர்ஃபெக்டாக கீழெல்லாம் கரெக்டாக இருக்கா, அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணணும். இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா அந்த சைடு நம்ம டார்க்காக போட்டோம் இல்லையா, அந்த இம்ப்ரெஷன் வந்து இந்த சைடு நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்துருச்சா, பர்ஃபெக்டாக இந்த ஷேப் இங்கே வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். சப்போஸ் நான் இந்த ஹேண்டு பண்ணும் போதே இங்கேயும் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சைட் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைட் இந்த மாதிரி இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த சைடு இம்ப்ரெஷன் கொண்டு வந்துட்டு இந்த கை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் இந்த மாதிரி இப்படி போட்டு நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இந்த கையோட இம்ப்ரெஷன் உங்களுக்கு இங்கே விழுந்துடும். ஸோ இன்னொரு கையும் நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். இன்னொரு மெயின் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போது இந்த மாதிரி இப்போ ஒரு இமேஜ் வரைகிறீங்க, இல்லை ஒரு பீகாக்கோ அந்த மாதிரிலாம் வரைகிறீங்கன்னா ஒரு கையில் பீகாக் இப்படி இருந்ததுன்னா இன்னொரு கையில் பீகாக் வந்து இந்த சைட் ஃபேஸ் பண்ணணும். தலை வந்து இந்த சைடு இருக்குன்னா இன்னொரு பீகாக்கோட தலை வந்து இந்த சைடு இருக்கணும். இப்போது இது திருப்பி போட்டால் எப்படி வருது, அந்த சைடு தான் நமக்கு ஃபேஸ் இந்த இதில் வரணும். இப்போ இந்த சைடு தான் நமக்கு ஃபேஸ் வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஃபேஸ் வர இடத்துல தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் வரணும். இந்த சைடு வந்து பேக் சைடு, இந்த சைடு வந்து பேக் சைடு வரணும். ஃப்ரண்ட்டு வரும்போது நீங்கள் இந்த மாதிரி குழியாக வந்து எடுப்பீங்க, இந்த மாதிரி குழியாக கட் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் மார்க் பண்ணலை, உங்கள் டெய்லர் மார்க் பண்ணால் கூட அவங்கள இதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துட்டு சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் எம்ப்ராய்டரியோ இல்லை பெரிய டிசைன் எதாவது பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வரமாட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுற ஒர்க் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே இதெல்லாம் வந்து நல்லா மார்க் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா இந்த சைட் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து தாண்டி போக மாட்டீங்க. இதோடு நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட எம்ப்ராய்டரியோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிப்பீங்க. இந்த இது கூட இருக்கு இல்லையா, இங்கே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா இவ்வளோ தூரம் நம்ம என்ன தான் வந்து போட்டாலும் அது தையல் போடும்போது அது மறைஞ்சிரும். நம்ம போடுறதும் வேஸ்ட்டு தான்.
நீங்கள் எம்ப்ராய்டரிலாம் பண்ணுறீங்கன்னா இங்கே சப்போஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இங்கே கட் பண்ணாங்கன்னா அந்த ஃபுல் எம்ப்ராய்டரியே ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் போடும்போதே இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ தைக்கும் போது பர்ஃபெக்டாக இங்கே வரைக்கும் கரெக்டாக எம்ப்ராய்டரி வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் அன்னம் வந்து இந்த சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி நான் போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட டிசைன் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 12.5 இருக்குது. இப்போது இந்த டிசைன் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா 2.5 இன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு 10.5 போல் வந்து நான் முடிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம அங்கேயும் பண்ணணும். அங்கே பார்த்தா மாதிரி இப்போ நான் இங்கே வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 12.5க்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2.5 கிட்ட ஒரு மார்க் இந்த சென்டரில் வச்சுட்டு 2.5 கிட்ட நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து 10.5 கிட்ட ஒரு மார்க். ஒரு எக்ஸ்ட்ரா டிசைன் வந்தது, அது ஒரு 10.75 போல் இருந்தது. ஸோ நான் 10.75 போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பிளேஸில் தான் நமக்கு வந்து அந்த அன்னமோட டிசைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அந்த ஹேண்டுக்கு வரைஞ்ச டிசைன் வந்து நான் இதை வச்சுருக்கேன். இது வந்து நான் ட்ரேஸ் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேஸ் பேப்பர் வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்குகிற இடத்துலையே கிடைக்கும், ஃபேன்சி ஷாப்பில் கூட கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணது இது. உங்களுக்கு வந்து ட்ராயிங் வரல அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் கிடைக்கும். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது மேலே ட்ரேஸ் பேப்பர் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. ட்ராயிங் தெரியலனா ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண முடியாதுன்னா கிடையாது. நீங்கள் ஈஸியாக ட்ரேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். நான் இப்போ வந்து எல்லோ கார்பன் எடுத்திருக்கேன். ஸோ எல்லோ கார்பன் வந்து உங்களுக்கு கீழே பார்த்தா மாதிரி இருக்கணும், பேக் சைட் வந்து இப்படி மேலே பார்த்தா மாதிரி இருக்கணும். இதில் சென்டர் நான் வந்து இப்படி ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி ஒரு அடையாளத்துக்காக மார்க் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சென்டரை வந்து இந்த சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிப்பேன். இந்த ப்ளவுஸில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த சென்டரும் இந்த கார்பன் ஷீட் மேலே இருக்க சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணுவேன், இல்லை நார்மல் செல்லோ டேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி கரெக்டாக இங்கே வந்து மேலே ஸ்டிக் பண்ணிடுறேன். இது ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தது இருக்குது, ஸோ அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த 2.5க்கு ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக இங்கே பென்சிலால் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எவ்வளோ தூரம் வரணும்னு பார்த்துட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழேயும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த துணிலையும் படுற மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கார்பன் பேப்பர் வந்து நகராது. லூஸ்லாம் இல்லாத மாதிரி கரெக்டாக பார்த்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. வச்சு நல்லா ஒட்டிடுறேன். ஸோ இது வந்து இப்போ நகராது. குட்டி குட்டி குண்டு ஊசி கூட வைக்கும், அதை வச்சு கூட நீங்கள் அப்படியே குத்திட்டிங்கன்னா கரெக்டாக நிற்கும். பட் எனக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸியாக இருக்குது. இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேப்பரை வைக்கணும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் வந்து இந்த சைட் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த சைடு இருக்குது. இந்த அன்னமோட பிக்சர் அதோட ஹெட்டு வந்து இப்படி பார்த்தா மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு இப்படி பார்த்தா மாதிரி வேணும். என்ன பண்ணணும்னா அப்படியே திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டால் உங்களுக்கு ஃபேஸ் வந்து இந்த சைடு வரும். ஸோ நீங்கள் வந்து ஒட்டிட்டு ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து இப்போ இதுக்கும் நான் வந்து சென்டருக்கு கரெக்டாக இந்த மாதிரி மடித்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சென்டர் கரெக்டாக இந்த சென்டர் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட இடம் வந்து இங்கே கரெக்டாக முடியுது. ஸோ இந்த லைனும் அந்த லைனும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் உடனே ஸ்டிக் பண்ணிடணும். இது வந்து ஜஸ்ட்டு
நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த லைனும் நம்ம மார்க் பண்ண லைனும் ஒரே இடத்துல இருக்கான்னு பார்த்துட்டு இந்த கார்பன் பேப்பர்லேயும் இந்த மேலே இருக்க ட்ரேஸ் பேப்பர்லேயும் ஒட்டுற மாதிரி நீங்கள் மாஸ்கிங் டேப்பை வந்து ஒட்டிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் ஒட்டிக்கணும். சென்டர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்ஸ் வந்து கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அது எரேஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். இந்த சென்டர்லாம் கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இல்லைனா வந்து மாறிடும், நல்லா இருக்காது. ஒரு கை ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு கை வந்து இன்னொரு மாதிரி இருக்கும். இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்க இடமும் கரெக்டாக இங்கே முடியுது. இப்போ மேலே மார்க் பண்ணியிருக்க இடமும் இங்கே இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கு. இது ஒட்டிடலாம். இந்த சைடு நான் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். இந்த சைடு வந்து இந்த பேப்பர் வந்து பெருசாக இருக்குது, வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நல்லா நீவி விட்டுட்டு இந்த கிளாத்தோடு சேர்த்து நான் ஒட்டிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம ட்ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் அழுத்தி பண்ணுங்கள், அப்போ தான் வந்து இம்ப்ரெஷன் விழும். இந்த மாதிரி தான் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுக்கும்போது காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த அச்சு வந்து பின்னாடி பதிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு சைடு இப்படி எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து இம்ப்ரெஷன் விழுந்திருக்கு, அதனால் நான் இப்போ மொத்தமாக வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துடும். இதை எடுத்தாச்சு. இதில் இம்ப்ரெஷன் விழுந்துருச்சு. ஸோ ஃப்ரண்ட் சைட் நான் ஃபேஸ் இருக்க மாதிரி பண்ணியிருக்கேன். இனி வந்து இதை நம்ம எம்ப்ராய்டரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் டெய்லர் கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.